பிரியமானவர்களே, மறுபடியும் நண்பன் தோழன் ஆண்டனி. போன ஒரு வார காலம் அநேக விஷயங்கள் நம்முடைய நாட்டில் நடந்திருக்கு பிரியமானவர்களே. முக்கியமாக எலெக்ஷன், 2வது ஃபேஸ் எலெக்ஷன் நடந்து பிரியமானவர்களே, இந்த பிரிஜுவல் ரேவணன்றவர், அதாவது HD தேகவுடாவுடைய பேரன், அந்த வீடியோ கிடச்சிருக்கு. 5000க்கும் மேலான பென்ட்ரைவுங்க மைசூர், பெங்களூர் போன்ற இடங்களில், பெரிய பட்டணங்கள் அங்கங்கே கிடைக்கிது. அது எடுத்து பார்த்தா எல்லாம் அப்பாவும் பையனும் சேர்ந்து, அதாவது குமாரசாமியுடைய மூத்த மகன் ரேவணாவும் அவருடைய பையன் பிரிஜுவல் ரேவணா என்றவனும் சேர்ந்து செய்த கற்பழிப்பும் பாலியல் வன்முறையும் எல்லாம் அப்படியே வருது. உடனே அமித்ஷா சொல்லியிருக்கிறார், லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம் புறப்பட வச்சு. ஜெர்மனுக்கு ஓடி போனவர் இப்போ ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஏன்னா திருப்பி வராரு இந்தியாவுக்கு அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. எவ்வளோ வேலை செய்கிறாங்கன்னு பாருங்கள். ஆனால் அந்த கட்சியே, பிஜேபி என்ற அந்த கட்சியே உலகம் காரி துப்புக்கக்கூடிய கட்சி. பாரதிய ஜனதா பார்ட்டின்னு சொல்கிறது மிக மிக சரியான பார்ட்டி. பாருங்கள், இது செஞ்ச உடனே லுக் அவுட் நோட்டீஸு அது இதுன்னு வருது, புரியுதுங்களா? ஆனால் அதே விஷயம் பிரிஜ்வல் சிங் என்றவன் யூபியில், அதாவது இந்தியன் உமன் ரெஸ்லிங்கினுடைய தலைவனாக இருக்கிறவங்க, பெண் ரெஸ்லர்கள் போராடுறாங்க அரெஸ்ட் பண்ணணுன்னு. ஆனால் இது வரைக்கும் எதுவும் நடக்கலை. இதுதான் நம்முடைய நாட்டினுடைய நீதி. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே எலெக்ஷன் வந்த உடனே இதோ லுக் அவுட் நோட்டீஸ் பண்ணுறோம், ஏதோ அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னு. இன்றைக்கி அவர் பேரில் 306/2 என்பதும் 576 என்ற அந்த சட்டப்பிரிவின்படியெல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் மணிப்பாலில் நடந்த விஷயத்துக்கு சிபிஐ என்ன பண்ணியிருக்கு, அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. யாருக்கு எகெயின்ஸ்ட்டு? அங்கே இருக்கிற சீஃப் மினிஸ்டருடைய ஆளுகை சரியில்லைன்னு சொல்லிட்டு, பைரவ் சிங்கினுடைய ஆளுகை சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்கே சிபிஐ சப்மிட் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். அங்கு 2 குக்கீஸ், 20 வயசு ஒரு ஸ்திரீயும் 40 வயசு ஸ்திரீயும், 2 பேரும் திருமணமானவர்கள். அவர்கள் தப்பித்து கொள்ளும்படிக்கு போலீஸ் ஜீப்பில் உட்காந்த உடனே டிரைவர் சாவி இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த 2 பேரும் எங்கே போய் விட்டாங்க, அந்த கும்பலுக்குள்ளே எடுத்து போய் விட்டு வண்டி நிப்பாட்டிட்டு ஓடிட்டாங்க. இவங்க அலேக்கா அவங்கள தூக்கி நிர்வாணப்படுத்தி பப்ளிக்காகவே எல்லோரும் பார்க்கும்படிக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கற்பழித்திருக்காங்க. அது வீடியோ ஷூட் பண்ணவன அரெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அவனை கொன்றதாகவும் தகவல் இருக்கு. உண்மை பொய்யான்னு தெரியல. அந்த நாட்டில், அந்த ஸ்டேட்டில் இப்போ இதுவரைக்கும் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காமல், அந்த சீஃப் மினிஸ்டருக்கு எதிரான எந்த ஆக்ஷனும் எடுக்காமல், அந்த போலீஸ்காரங்களுக்கு எதிரான எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்கின்ற ஒரு அரசு. அடுத்த மாதம் வந்தாச்சுன்னா 1 வருஷம் செலிப்ரேட் பண்ணலாம். இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்குது. ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் போட்டேன், ஒரு பாக்ஸர், மணிப்பூர்லேருந்து போன பாக்ஸர் மோதிஜின்னு சொல்லிட்டு அழுகுறான், எங்களுடைய ஸ்டேட்டுக்கு நீங்கள் வாங்க பேசுங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த நாடினுடைய லட்சணம் பிரியமானவர்களே. அலிகேஷன் 10வது, முதல் 2 அல்ல, 1, 2, 10வது இடத்துல இருக்கின்ற ஒருவர் கொடுத்த அலிகேஷன் படி இன்றைக்கு டெல்லி சீஃப் மினிஸ்டர் கெஜ்ரிவால் உள்ளே இருக்கிறார். அந்த ஆல்கஹால் என்னமோ சொல்கிற அந்த லைசன்ஸ் கொடுக்கின்ற அந்த ஊழல்னு சொல்லிட்டு கெஜ்ரிவால் உள்ளே இருக்குது. அந்த வாக்குமூலம் கொடுத்தவர் அந்த அக்யூசிட் லிஸ்ட்டில் 10வது இடத்துல உள்ளவர். ஜஸ்ட் ஒரு அலிகேஷன் தான், எந்த எவிடன்ஸும் கிடையாது. ஆனால் இந்த பிரிஜ்பூஷன் சிங்ன்றவர் வித் எவிடன்ஸோடு தான் இருக்குது. எதுக்கு? இந்த செக்ஸ் ராக்கெட் பண்ணதுக்கு. இங்கு பிரிஜுவல் ரேவணான்றவர் குமாரசாமியுடைய பேரன், அதுவும் பிஜேபி இந்த மாதிரி பண்ணியிருக்கு. இவங்களுக்கு இப்போ தான் லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம். அப்போ எப்படி இருக்குது பாருங்களேன். அலிகேஷன் இருக்கிறவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறாங்க. ஆனால் விட்னஸுக்கும் எவிடன்ஸும் எல்லாம் இருக்கிறவங்கள அரெஸ்ட் பண்ணாமல் விடுறாங்க. இல்லை பிரிஜ்பூஷன் சிங் இன்றைக்கும் வெளியில் இருப்பாரா? இதுதான் இந்த இந்திய நாட்டினுடைய ஜனநாயகமாக? மற்ற எலெக்ஷன் நடந்த விஷயங்கள்லாம் நன்றாக தெரியும். மறுபடியும் அது பேசின நேரத்தை வீணாக்கவில்லை.
அது மட்டும் இல்லை, 7ஆம் தேதி 3வது ஃபேஸ் எலெக்ஷன் நடக்க போகுது. கர்நாடகாவினுடைய பாதி 14 சீட்டுக்கு எலெக்ஷன் நடக்குது. ஆனால் 6ஆம் தேதியே இடி வந்து ஏன் கெஜ்ரிவாலை நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்கன்றதுக்கு தகவல் கொடுத்தாகணும். இப்படி ஒன்றொன்றும் இவர்கள் நினைத்தது போலெல்லாம் நடந்து வந்தாலும் இப்போ எதிர்த்து சில விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல பார்க்கும்போது ஒரு வெளிச்சம் தெரிகிறது. ஆனாலும் நான் சொல்கிறேன், ரிசல்ட் வராமல் இவர்களுடைய எந்தெந்த கோல்மால் பண்ணுவாங்கன்றது சொல்ல முடியாது. மணிப்பாலில் ஏன் அடித்து இது பண்ணாங்க, இவிஎம் மிஷின் எல்லாம் சில பூத்துங்களில். ஏன்னா யாருக்கு ஓட்டு போட்டாலும் பிஜேபிக்கு தான் ஓட்டு விழுது. அங்குத்து ஸ்திரீகள் பண்ணி அடித்து உதச்சிருக்காங்க, மேத்தியர்களுடைய கும்பல் வந்து அடித்து உதச்சிருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. எலெக்ஷன் இப்படி நடந்து கொண்டிருக்கு. அப்போ தான் பெரிய ஒரு 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 பொய் வெளியில் வருது. எந்த பொய்? ஆஸ்ட்ராஜெனேகா என்ற அந்த கோவிஷீல்டினுடைய கம்பெனி, அவங்க நம்ம இந்தியாவில் செஞ்சோம், இதில் எந்த சைடு எஃபெக்டும் இல்லை, நான் உத்தரவாதம். யார் சொன்னது? 56 மோடி சொன்ன உத்தரவாதம். லட்சக்கணக்கான வாலிபர்கள் இறந்திருக்கிறார்கள் பிரியமானவர்களே. இன்னும் இறப்பார்கள், இன்னும் இறப்பார்கள். இதனுடைய விளைவு என்ன? இடது பக்கம் இல்லைன்னா வலது பக்கம் ஸ்ட்ரோக். வாலிபர்களுக்கு 40 வயசு, 45 வயசு, 42 வயசுக்கு ஸ்ட்ரோக். ஏன் விஷயம் தெரியல. இன்றைக்கு உலகமெங்கும் கடந்த 3 வருஷமாக பார்த்தால் வாலிப விதவைகள் 100 மடங்குக்கு 200 மடங்கு அதிகரிச்சிருக்கு. இந்த சர்வே சொல்லுகிறது. எல்லாம் திருமணமாகி 6 மாதம் வயதில் புருஷன் இறந்துடுறான். திருமணமாகி ஒரு குழந்தை இருக்குது, 2வது குழந்தை வயதில் புருஷன் இறந்துடுறான். 30லேருந்து 40 வயசுக்குள் ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட்டில் பிரச்சனை, ஹார்ட்டில் அது, ஹார்ட்டில் இது, ரத்தம் கட்டி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாலிபர்கள். ஆண்கள் எடுத்தால் எல்லாம் ஹார்ட் அட்டாக். 35, 32, 36, 38, 40 வயசுக்கு மேலே சாகிறது கம்மி. இது நடந்து கொண்டிருக்கு உலகத்தில். நான் 1 வருஷம் முன்னாடி என்னுடைய வீடியோ போட்டேன். அந்த லிங்க்கு நான் கீழே என்னுடைய இன்றைக்கு இருக்கின்றதில் அந்த லிங்க்கு போடுறேன். அந்த லிங்கை நீங்கள் பாருங்கள். நான் போட்டிருப்பேன், இது போடாதீங்க, இது எம்ஆர்என்னு, இதனுடைய விஷயங்கள் என்னன்றதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் கீழே பாருங்கள் பிரியமானவர்களே. இன்றைக்கு இது வெளியில் வருது. அன்றைக்கி நிறைய பேர் கிண்டல் அடித்தாங்க, ஃபோன் பண்ணி இதெல்லாம் நம்ப முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு என்னாச்சு? ஆஸ்ட்ராஜெனேகா என்ற அந்த கம்பெனி, அந்த லேபரட்டரி இன்றைக்கி பிரிட்டன் ஹைகோர்ட்டில் அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இது நடந்தது, இப்படி தவறு இருக்குது, இதில் இது வந்து சேஃப்டி இல்லை. எப்படி இருக்குது பாருங்கள் விஷயம். அப்போ உலகமெங்கும் எத்தனை கோடி ஜனங்களை அவங்க கொண்டுட்டாங்க. எல்லாம் வாலிபர்கள். ஸ்திரீகளை பார்த்திங்கன்னா இரத்தப்போக்கு கூடுது, மென்சஸ் வராமல் இருக்குது, இது என்ன சொல்கிறது, பிள்ளை பெறாமல் கரு விழுகிறது, பிறந்த குழந்தைங்களுக்கு கண் இல்லை, கால் இல்லை, கிட்னி இல்லைன்ற பிரச்சனை அது வேறு. இப்படி அவங்களுக்கு அந்த சைடு அப்படி நடந்துகிட்டு இருக்கு. ஆண்கள் ஹார்ட் அட்டாக், எல்லாம் விதவைகள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 பேர் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அப்பட உங்களுடைய சர்க்கிள் நீங்கள் தேடி பாருங்கள். எல்லாம் 32, 34, 35 வயசில் திடீர் விட்டுட்டு போயிட்டாங்க. பிரியமானவர்களே, வாழ்க்கைக்கு நம்பிக்கை இல்லாத, ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத, இப்போ திருமணம் பண்ணுறதே பயன்றத மாதிரி இருக்குது. ஏன்னா நிறைய அப்படி தான் நடந்து கொண்டு இருக்குது. இனிமேல் நான் கேட்குற, ஒரு வேளை திருமணம் பண்ணும்போது முன்னெல்லாம் எய்ட்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க, ஆண் பெண் இருவரும் இருக்கான்னு. இப்போது எனக்கு தெரிஞ்சு வேக்சின் டெஸ்ட் பண்ணணும். ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாம் படிப்புன்னா எல்லாம் கேட்டு கடைசியில் பையன் பொண்ணுக்கிட்ட கேட்கணும், ஆமாம் நீ கோவிஷீல்டு இது வேக்சின் எடுத்திருக்கியா, கோவிட் வேக்சின் எடுத்திருக்கியா? பொண்ணு ஆமான்னு சொன்னால் வேண்டாமா நீ, ஏன்னா அவளுக்கு குழந்தை விழுது, பல விஷயங்கள் நடக்குது. அதே மாதிரி பொண்ணு பையன்கிட்ட கேட்கணும், நீ வேக்சின் எடுத்துருக்கிறியா? ஆமாம். வேக்சின் எடுத்தேன்னா அவ்வளோதான், 2 வருஷம் 3 வருஷத்தில் நான் விதவை, நீ போயிடுவேன். வயிற்றில் ஒரு குழந்தை இல்லை கையில் ஒரு குழந்தை கொடுத்து நீ போயிடுவேன், நான் வாழ்நாளெல்லாம் விதவையாக இருக்கணும். இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்குள் நம்ம நாடு, உலகம் வந்திருக்கு. முக்கியமாக அதுக்கு பொறுப்பாளர் யார்? மோடி பொறுப்பெடுப்பாரா? இது நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. எலெக்ஷன் இந்த மாதிரி கோல்மாலை நடந்துக்கிட்டு இருக்குது. உலகம் எதை நோக்கி போய்கொண்டிருக்குன்னு பாருங்கள். நான் ஜார்ஜியன் கேட் ஸ்டோன் ஒன்று போட்டிருந்தோம் பதிவு. நீங்கள் எத்தனை பேர் பார்த்துப்பீங்கன்னு தெரியல. உலகத்தினுடைய ஜனத்தொகை 500 கோடிக்குள் கொண்டு வரணும் என்று தான் அவங்களுடைய முதல் திட்டமே.
இதெல்லாம் அதனுடைய பாகங்கள் தான் பிரியமானவர்களே. அடுத்தது எடுத்து பார்த்திங்கன்னா இந்த இஸ்ரேல் நடக்கின்ற விஷயங்கள் நம்ம யோசிக்கணும். இஸ்ரேல் நடக்கின்ற விஷயங்கள் என்ன? அதாவது ராஃபாவில் நாளைக்கு அந்த லாஸ்ட் அந்த டைம் முடிகிறது. பெஞ்சமின் நெத்தன்யாகு கொடுத்துருக்கின்ற அந்த கடைசி நேரம் நாளைக்கு முடிகிறது பிரியமானவர்களே. அதற்குள் ஹமாஸ் தங்கள் கையில் இருக்கின்ற 35 பிணைய கைதிகளையும் விட்டு கொடுக்கணும் வித்தவுட் எனி கண்டிஷன். அவங்க ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. யார்? இஸ்ரேல். என்ன அந்த கண்டிஷன்? 1000 ஜெயிலில் இருக்கின்ற பாலஸ்தீனியர்களை நாங்கள் விடுவோம், 1000 பேரை நாங்கள் விடுவோம், நீங்கள் 35 பேரை விட்டீங்கன்னா. அதுதான் கண்டிஷன், வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் இவர்கள் 2ஆக பிரிந்திருக்கிறார்கள். நேற்று எதிர்த்திருந்து 2 விதமான ஒப்பீனியன் இருக்குது ஹமாஸுக்குள்ளே. என்ன ஒப்பீனியன்? ஹமாஸினுடைய சீனியர் லீடர்ஸுங்கெல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க, அதாவது மெயின் ஆளுங்க இல்லாத ஹமாஸ் இந்த அவங்களுடைய டெரரிஸ்ட் லீடருங்க இருக்காங்கல்ல, சின்ன சின்ன கமாண்டருங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லியிருக்காங்க, நாம் இஸ்ரேலினுடைய இந்த ப்ரப்போசலை ஏற்றுக்குவோம்னு. ஏனென்றால் இன்றைக்கு இஸ்ரேலுடன் ஜெர்மனி, அர்ஜென்டினா, பிரேசில், ஃப்ரான்ஸு, ஹங்கரி போன்ற யூரோப்பு நாடுகளும் ப்ளஸ் அமெரிக்கா, பிரிட்டன், அது மாமூல் எல்லாரும் இஸ்ரேலோடு சேர்ந்துருக்கு. குவைத்து, சவுதி அரேபியாவில் இஸ்ரேலோடு சேர்ந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இஸ்ரேல் சொல்லுகின்ற அந்த ப்ரப்போசலை ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதுவரைக்கும் நாங்கள் வருஷம் கொடுத்துருக்கின்ற எய்டினுடைய அமௌண்ட்டை நாங்கள் கூட்டுவோம், மெடிக்கல் ஃபெசிலிட்டி நாங்கள் கூட்டுவோம், மறுபடியும் இதை திருப்பி கட்டக்கூடிய பணிக்கு வேண்டிய முதலீடில் நாங்கள் சொன்னதை காட்டிலும் அதிகமாக நாங்கள் கொடுப்போம், உங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான உதவி நாங்கள் செய்வோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கு. அதனால தான் அந்த ஒரு கூட்டம் ஆஃபீஸருங்க ஒத்துக்கலான்னு சொல்கிறாங்க, நம்ம விட்டு கொடுப்போம் அப்படின்னு. ஆனால் யாஹ்யா சின்வர் என்ன சொல்கிறார்? இந்த ப்ரப்போசலை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், ரிஜெக்ட் பண்ணுவோம்னு. ஏன்? அவங்களுக்கு முஸ்லீம் சப்போர்ட்டு தேவை. இஸ்ரேல் இத்தனை நாடுகள் சப்போர்ட் பண்ணும்பொழுது ஏன் ஹமாஸை முஸ்லீம் நாடுகள் சப்போர்ட் பண்ணலை? ஒரே ஒரு நாடு தான் சப்போர்ட் பண்ணுது. யாருன்னு கேட்டிங்கன்னா ஈரான். ஈரானை உலகம் எங்கும் இப்போது தீவிரவாதத்துக்குன்னு ஒத்துழைக்கின்ற நாடு என்று முத்திரை குத்தியாச்சு. அதுக்கு சப்போர்ட்டாக யெமனில் இருக்கின்ற ஹூத்திஸுங்க இருக்கிறாங்க. ஹூத்திஸுங்களுக்கு வேண்டிய இந்த ஆயுதங்கள் எல்லாம் ஈரான் கொடுத்து இஸ்ரேலை அட்டாக் பண்ணக்கூடிய வழியை செய்கிறாங்க பிரியமானவர்களே. ஆனாலும் ராஃபாவில் ஏர் அட்டாக் நடந்து கொண்டிருக்கு. Israeli airstrikes targeted 3 houses in Rafah, southern Gaza, killing 13 people and injuring as many as confirmed by the medics on Monday. According to Hamas media, the Hamas media reported 15 casualties, but it was not confirmed. Gaza City in the north also faced strike on 2 houses, resulting in further casualties, according to the Palestinian health officials. These airstrikes in Rafah, where over 1 million people are currently seeking shelter from ongoing Israeli bombardment, occurred just hours. The military operation, with over 34,000 Palestinians killed, including 66 in the past 24 hours, according to the Gaza health authorities, has displaced more than 2.3 million population and has left a significant devastation behind the trail of devastating attacks, along with Israel's response. Mediators with US support are also intensifying the efforts for a deal amid Israel's threat to invade Rafah. Although Hamas officials have not divulged into the proposed details, a source report has claimed that the talks mention Hamas's expected response to Israel's latest truce proposal delivered on Sunday. The proposal reportedly included the release of fewer than 40 hostages in exchange for Palestinians held in Israeli jails for a second phase of ceasefire featuring a period of sustained calm, Israel's alternative to Hamas's demand for a permanent ceasefire. Conversely, the Palestinian President Mahmoud Abbas is now urging US intervention as Israel prepares for its action in Rafah. America is the only country able to prevent Israel from committing this crime. கிரவுண்ட் அட்டாக் ஆரம்பிக்கல. கிரவுண்ட் அட்டாக் ஆரம்பித்தால்தான் என்ன ஆகுது? அது யுத்தமாக சொல்லப்படும். அதற்கு நாளைக்கு ஒரு நாள் கூட கெடு கொடுத்துருக்கு. 72 மணி நேரம், நேற்று, இன்றைக்கு, நாளைக்கு. சனிக்கிழமை ஷபத், ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளை
ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஈரானும் ஞாயிற்றுக்கிழமை ஏர்லி மார்னிங் தான் ஆரம்பித்தாங்க. அதே போல் ராஃபா அட்டாக் ஆரம்பித்தாச்சுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க 15 days நாங்கள் நிப்பாட்ட மாட்டோம். ராஃபாவில் இதுவரைக்கும் 15 லட்சம் பாலஸ்தீனியர்கள் குடியேறி இருக்கிறாங்க. இந்த இன்றைக்கி 210 நாள் அக்டோபர் 12 கணக்கு போட்டால் இந்த யுத்தம் ஆரம்பித்து 15 லட்சம் பாலஸ்தீனியர்கள் குடியேறி இருக்காங்க. அங்கே அதாவது அகதிகளாக டென்னில் தங்குறாங்க. அவங்களுடைய ஜீவனுக்கோ ராஃபாவில் இருக்கிறவருடைய ஜீவனுக்கோ எந்த பொறுப்பும் இல்லை. யுத்தம் நடக்கும்போது அப்புறம் அதெல்லாம் பார்க்குறது இல்லை இல்லையா. இதுவரைக்கும் 34,000 பேர் பாலஸ்தீனில் செத்துருக்காங்க. 34,000 பேர். கூடாத 4,000 சில்லற தீவிரவாதிகள், ஹமாஸ் தீவிரவாதிகள் செத்துருக்காங்க. இது கணக்கு இல்லாமல் இருக்கிறது தெரியல. அது இல்லாமல் 13,800 பாலஸ்தீன் தீவிரவாதிகள் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கணும், இவங்களுக்கு உள்ள அடி எந்த அளவுக்கு வருதுன்னு. இது நடக்கின்ற இந்த நேரத்தில் அந்த பக்கம் லெபனான் பக்கத்தில் இருந்து ஹிஸ்புல்லா அட்டாக் ஆரம்பித்தாச்சு. அதையும் நம்ம பார்க்கலாம். ஹிஸ்புல்லாவை எப்படி லெபனானுக்குள்ளே போய் ஹிஸ்புல்லாவை எப்படி தாக்குறாங்கன்னு. பிரியமானவர்களே, இப்படி இல்லை ஒன்றொன்று நாம் பார்த்து வரும் பொழுது ஹிஸ்புல்லாவினுடைய ஃபைனான்சியர் அவர் நேற்று தினத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார். யாக்கூப் நஜீப் என்றவர், நிசார் யாக்கூப் நஜீப் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் தான் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவர். எப்படி இல்லை மணி எக்ஸ்சேஞ்ச், இவங்களுக்கு உலக நாடுகளில் இருந்தெல்லாம் பலவிதமான சப்போர்ட் கிடைக்கிது இவங்களுக்கு. அப்போ அந்த மணியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அம்மாசு கொடுக்குறவர் தான் அவரும் ஒரு பில்லியனர் தான். அவரை நேற்று முந்தா நேற்று சுட்டு கொண்டுட்டாக்க. இப்போது ஹமாஸினுடைய மன்னிக்கணும் ஹிஸ்புல்லாவுடைய லீடர் சொல்லி என்ன நடந்திருக்குன்னா, இஸ்ரேலுடைய பார்டர்லேருந்து 10 கிலோமீட்டர் பின்வாங்கியிருக்காங்க ஹிஸ்புல்லா. ஆனால் அங்கு யுத்தம் நாங்கள் நடத்த போகிறோன்றதுக்காக அந்த பார்டர்லேருந்து இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கு, தன்னுடைய ஜனங்களை 4 கிலோமீட்டர்
பின்வாங்கியிருக்காங்க. நீங்கள் அங்கே இதெல்லாம் காலி பண்ணி வந்துடுங்க, உங்களுக்கு நாங்கள் முகாம் கொடுக்குறோம், அங்கே தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க வந்திருக்கிறாங்க. அதனால் இந்த ராஃபா அட்டாக் நடக்கும்போதே ஒருவேளை லெபனான் அட்டாக்கும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நடந்தாச்சென்றால் 2 வாரத்தில் நாங்கள் முடிப்போம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எத்தனை பேர் சாவாங்கன்னு நடக்கணும் இன்னும் நம்மளை சொல்ல முடியாது. ஒருவேளை இதில் 35 பிணைய கைதிகளும் சாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. சின்வார், யாஹியா சின்வார் என்று சொல்கிறவர் செகண்ட் இன் கமாண்ட். முதல்ல இருக்கிறவர் இஸ்மாயில் ஹனன்யா இஸ்மாயில் என்றவர், புரியுதுங்களா? அவர் கத்தரில் தங்கியிருக்கிறார். இவர் யாஹியா சின்வார் என்றவர் தான் செகண்ட். அவருக்கு நெக்ஸ்ட்டு அவர் இஸ்புல்லாவுன்னு டனலில் மாட்டியிருக்குன்னு ஒரு தகவல் வருகிறது. அதே நேரத்தில் ராஃபாவில் இருக்குன்னு ஒரு டனலில் மாட்டியிருக்குன்னு தகவல் வருது. எல்லா டனலும் இஸ்ரேல் கண்ட்ரோலில் வந்ததுனால இப்போ அங்கேருந்து தப்பித்து வர முடியாது. கிடச்சாச்சுன்னா ஒன்று கொண்டுடுவாங்க, இல்லைன்னா உயிரோடு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. இப்போது இஸ்புல்லாவுன்னு டனல் ஒன்று சீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க பிரியமானவர்களே. அதிலிருந்து எக்கச்சக்கமான ஆயுதங்கள் மற்றும் விஷயங்கள் கிடைக்கிது. இந்த நேரத்தில் தான் மஹ்மூத் அப்பாஸ், பாலஸ்தீன் அத்தாரிட்டியுடைய லீடர் மஹ்மூத் அப்பாஸ் சொல்கிறார், எங்களுக்கு தனி நாடு வேணும், நாங்கள் தனி நாடாகிடுறோம், இவங்களுக்கு அண்டரில் நாங்கள் இருக்க முடியாது. இது நம்ம கொஞ்சம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது பிரியமானவர்களை. எதை புரிஞ்சுக்கணும்? இன்றைக்கும் நம்மில் அநேகருக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது இந்த பாலஸ்தீன் அத்தாரிட்டி என்று சொல்லுகின்றவர்கள் தனி நாடு போல இயங்குகிறார்களா, காசாவில் இருக்கின்றவர்கள் தனி நாடு போல இயங்குகிறார்களான்னு கேட்டால் இல்லவே இல்லை பிரியமானவர்களே. இஸ்ரேலினுடைய யூனியன் டெரிட்டரி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இந்தியாவில், அதே போல் இஸ்ரேலினுடைய யூனியன் டெரிட்டரியாக தான் யார் இருக்குது? இந்த பாலஸ்தீன் அத்தாரிட்டி, அதாவது வெஸ்ட் பேங்க், இந்த பக்கம் காசா ஸ்ட்ரிப் இருக்கிறது. அவங்களுக்கெல்லாம் பிரைம் மினிஸ்டர் யார்? நெத்தன்யாஹூ தான், முகமது அப்பாஸ் கிடையாது. முகமது அப்பாஸ் அந்த இப்போ எப்படி உதாரணம் சொல்ல போனால் பாண்டிச்சேரியுடைய கவர்னர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஹெட்டு. அவங்க சீஃப் மினிஸ்டர் இருந்தாலும் பாண்டிச்சேரிக்கு ஹெட்டு கவர்னர் தான். அதே மாதிரி தான் இங்கேயும் டெல்லியும் கோவா டாம் அண்ட் டியூ எல்லாம் அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் யூனியன் டெரிட்டரின்றது போல தான் இந்த வெஸ்ட் பேங்கும். இங்கே இப்போ வெஸ்ட் பேங்கினுடைய லீடர் யார்? முகமது அப்பாஸ். அதே போல் காசா ஸ்ட்ரிப்பினுடைய தலைவர் யார்? கத்தரில் உட்காந்துட்டு இருக்கின்ற இஸ்மாயில் ஹனன்யான்றவர். ஆனால் இந்த 2 பேரும் சீஃப் மினிஸ்டருங்கெல்லாம் கிடையாது, தலைவர்களாக இருக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அவர்களுக்கெல்லாம் பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாஹூ தான். அங்கே இருக்கின்ற அவங்களுடைய கரன்சின்னா கரன்சி இஸ்ரேலுடைய தினார் தான் அங்கத்தி கரன்சி, அங்கத்தி மெடிக்கல் எல்லாம் இஸ்ரேல் தான், அங்கத்தி போலீஸ் எல்லாம் இஸ்ரேல்கள் தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குது. பாலஸ்தீன் அத்தாரிட்டிகளை நீங்கள் வெஸ்ட் பேங்க் போனாலும் இஸ்புல்லா இந்த பக்கம் போனாலும் இஸ்ரேல் போலீஸுடைய அண்டரில் தான் அவங்களுடைய போலீஸ் இயங்க வேண்டும். இப்போ எப்படி சிஆர்பிஎஃப் நம்முடைய மாநிலத்துக்கு வந்தால் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் இல்லைனா அந்த ஸ்டேட்னுடைய சிட்டியினுடைய போலீஸ் கமிஷன்லாம் சொல்கிறாங்களோ அதன்படி தான் சிஆர்பிஎஃப் இயங்கணும், அவங்கள அடிங்கணும். அந்த மாதிரி தான் இவங்களுடைய மேல்பார்வை இஸ்ரேல் ஆர்மி தான். ஆனால் இங்கு ஹமாஸ் என்று சொல்லுகின்ற தீவிரவாத கூட்டம் நாங்கள் நல்லவர்கள் என்ற போலீஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஹமாஸ் போலீஸ் இருக்குது, அங்கே பாலஸ்தீன் போலீஸ் இருந்தாலும் அண்டர் இஸ்ரேலினுடைய கண்ட்ரோல் தான் அவங்க இயங்க வேண்டும். அவங்களுக்கு வேண்டிய மெடிக்கல், அவங்களுக்கு வேண்டிய தண்ணி, அவங்களுக்கு வேண்டிய வேலை எல்லாம் இஸ்ரேல் தான் கொடுக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பெங்களூர் தமிழ்நாடு பார்டர் பார்த்திங்கன்னா ஒசூர் எங்கே இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் ஒசூரில் இருந்து நிறைய பேர் ஒசூரேன்னு நம்ம சொல்லலாம், பாதி ஒசூர் பெங்களூரில் வேலை செய்து தான் போகிறாங்க. அதே மாதிரி தான் காசா ஸ்ட்ரிப்பில் இருக்கின்ற பாலஸ்தீன்கள் அவங்க இஸ்ரேலிகள் தான், இஸ்ரேலினுடைய ஒரு யூனியன் டெரிட்டரி தான் அது. அவர்கள் இஸ்ரேலுக்குள்ளே வேலை செய்துட்டு திரும்பி போவாங்க. காலையில் உள்ளே வரணும், சாயந்தரம் வெளியில் போகணும், காலையில் உள்ளே வரணும், சாயந்தரம் வெளியில் போகணும். அதே போல் தான் வெஸ்ட் பேங்கில் இருந்துள்ள பாலஸ்தீன்ஸுங்களும் காலையில் உள்ளே வரணும், சாயங்காலம் வெளியில் போகணும். இப்படி தான் நடக்குது. இதெல்லாம் பொதுமக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு வழி நடத்துறது, அவங்களுக்கு சாப்பாடு போடுறதால இஸ்ரேல் தான் ஜனங்க தான், கரண்ட்டிலேருந்து எல்லாம் சப்ளை பண்ணது இஸ்ரேலிகள் தான். அவங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. இஸ்ரேலில் இருக்கின்ற கம்பெனிங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எந்த இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், அது டிஃபென்ஸாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், நீங்களே அங்கே போய் ஒரு கடை ஆரம்பிங்களேன். ஒரு கடை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா 5 பேர் நீங்கள் உங்களுக்கு வேலைக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பாலஸ்தீனன் இருந்திருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு லைசன்ஸ் தர மாட்டாங்க. இஸ்ரேலோட சட்டம் அது.
இராணுவமாக இருந்தாலும் இப்போ இன்றைக்கி இஸ்ரேல் எத்தனை லட்சம் இராணுவம் இருக்கோ அதில் 5/1 பாலஸ்தீனுங்க இருக்கிறாங்க, ஆர்மியில் இருக்கிறாங்க, ஆர்மி ஆஃபீஸருங்க பாலஸ்தீன் அரபிங்க இருக்கிறாங்க. அவங்க தான் அட்டாக் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரியாமல் தான் இன்றைக்கு நிறைய பேர் ஊடகங்களை பலன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதை விஷயம் தெரியாமல் தான் உலகம் எங்கும் இருக்கின்ற யூனிவர்சிட்டியில் இருக்கின்ற வாலிபர்கள் இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டாக போராடுறாங்க. இப்போ ப்ரொட்டஸ்ட் அறிவிக்கிறாங்க. இஸ்ரேல் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவர்கள் அங்கே செய்கிறார்கள். இவர்கள் ஏன் இஸ்ரேல் அட்டாக் பண்ணணும்? இஸ்ரேல் அவங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கலையா, மெடிசின் கொடுக்கலையா, வேலை வாய்ப்பு இல்லையா, எது இல்லை அவங்களுக்கு? அவங்களுக்கு எதுவுமே இருக்கோ இல்லைன்றதில்லை. அவங்களுக்கு குர்ஆனில் சொல்லியிருக்கு, கிறிஸ்துவர்களையும் யகூதர்களையும் நீங்கள் கொல்ல வேண்டும். இந்த ஒரே நோக்கத்தை வச்சு தான் கொல்றாங்களே தவிர வேற எதுனாலையும் கிடையாது பிரியமானவர்களே. அதனால தான் குர்ஆன் என்ற அந்த சைட்டானிக் புத்தகத்தை உலகத்திலிருந்து அழிக்கணும். அவங்களுடைய தஸ்பீரம், அவங்களுடைய ஹதீஸுகளும் எல்லாம் பொய் மாயமாலம். அது மட்டுமல்ல, தீவிரவாதத்தை தூண்டக்கூடியதாக இருக்குது. உண்மையாக நம்பிக்கையில் ஒரு குர்ஆன் படித்தானால் அவன் தீவிரவாதி ஆகிடுறான். இதுதான் அதனுடைய உண்மை. இதை தெரிஞ்சிக்காமல் நாம் இருக்கின்றோம் பிரியமானவர்களே. உலகத்தினுடைய கடைசியில் நம்ம வந்திருக்கின்றோம். சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நாட்டில் இருந்து பார்த்தால் இந்த மாதிரி ஒரு விஷயம். ஒரு பிஜேபி என்ற ஒரு தீவிரவாத அமைப்பு, பிஜேபி என்ற பார்ட்டி, அவங்களுக்கு தீவிரவாத அமைப்பு என்ற ஆர்எஸ்எஸ், மனுஸ்மிருதி என்ற குர்ஆனுக்கு ஈக்குவலான மனுஸ்மிருதின்றதில்ல, அது மனு விஸ்மிருதி. அது மறக்க வேண்டியது. அது ஸ்மிருதி என்றால் ஞாபகப்படுத்த வேண்டியது. விஸ்மிருதி நான் சொல்கிறது அதை தேவையில்லாத ஒரு புத்தகம். அது மனுஸ்மிருதி. மனு குலத்துக்கும் ஸ்திரீகளுக்கும் எகெயின்ஸ்டாக எழுதப்பட்ட புத்தகம். அது பிராமணர்கள் நல்லபடியாக வாழணும், அதுக்கு ஈக்குவலாக தான் குர்ஆன் இருக்குது. இஸ்லாமியர்கள் நல்லா வாழணும், மற்றவர்களெல்லாம் அழிக்கணும். அந்த இஸ்லாம் தீவிரவாதம், இது ஹிந்து தீவிரவாதம். இதெல்லாம் தலையெடுத்து எழும்பும் பிரியமானவர்களே. ஏன் தெரியுமா? ஏன் இது தலையெடுத்து எழும்புது? உலகத்தினுடைய கடைசியில் நம்ம வந்திருக்கின்றோம். 3வது தேவாலயம் கட்டக்கூடிய விஷயத்தில் நம்ம வந்திருக்கின்றோம். இப்போ கடந்த ஒரு வாரம் 22லிருந்து 29 வரைக்கும் இருக்கின்ற அந்த நாட்களில் பிரியமானவர்களே, அந்த இது நடந்திருக்க வேண்டும். இது சிகப்பு பசுவை பலி கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அது நடக்கவில்லை. யுத்தம் என்ற விஷயம் வந்ததுனால பல டிஸ்கஷன் வைத்து தள்ளி போட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க என்றால், பெந்தெக்கோஸ்தே திருநாள் என்றைக்கு, பெந்தெக்கோஸ்தே திருநாள் அன்றைக்கு 120 பேர் ஒருமித்து கூடி இருக்கும்பொழுது, ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நம்ம பைபிளில் படிக்கலாம், பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரோ அதே பெந்தெக்கோஸ்தே திருநாள் அவங்களுக்கு இருக்குது. என்றைக்கு இந்த பஸ்கா புளிப்பில்லா அப்போ பண்ணி முடிகிறதோ அன்னையிலிருந்து 50வது நாள். அப்போனா இந்த வருஷம் பார்த்தா ஜூன் 18 தான் வரணும். 29ஆம் தேதி முடிஞ்சிருக்கு. அங்கேருந்து 50வது நாள் கணக்கு போட்டால் ஜூன் 18ஆம் தேதி தான் அவங்களுடைய பெந்தெக்கோஸ்தே பண்டிகை. அன்றைக்கு கொடுக்க வேண்டும் என்று இப்பொழுது பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. அன்றைக்கு கொடுப்பாங்களா, மறுபடியும் இந்த யுத்தம் நீளுமா, மறுபடியும் தள்ளி போடுவாங்களா, ஒன்றும் தெரியல. பிரியமானவர்கள், எப்போ இந்த பலி கொடுத்தாங்களோ அந்த பலி கொடுத்து அந்த பலியினுடைய சாம்பலை எடுத்து சீலம் குளத்தினுடைய தண்ணியிலே கலக்கினா, அது ஏன் சொல்கிறேன்னு நம்ம மைண்டுக்குள்ளே இது இருக்கணும். எப்போவுமே மத்திய ராத்திரியில் ஒருத்தன் தட்டி எழுப்புனாலும் நம்ம சொல்லணும். அதுக்கு தான் சொல்லிக்கிட்டே வரணும். ஒவ்வொரு வாரமும் சீலம் தண்ணியில் கலக்கி எந்த இடத்தில் இவர்கள் தேவாலயம் கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த இடத்தை சுத்திகரிப்பு செய்ய வேண்டும். அந்த இடத்தினுடைய தீட்டை போக்கி சுத்திகரிப்பு செய்ய வேண்டும். அந்த சுத்திகரிப்பு செய்யறதுக்கு இடம் செலெக்ஷன் நடக்கும்பொழுதே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அது பெரும்பாலும் சாலமோன் தேவாலயம் கட்டின அதே டெம்பிள் மவுண்ட் என்று இன்றைக்கு சொல்லுகின்ற அலெக்சா டோம் இருக்கின்ற அதே மலை மேலே தான் கட்ட வேண்டும். அப்போ தான் பிரச்சனை வரும். அது உலகம் எங்கும் படரும். மறுபடியும் இப்போ இருக்கிற மாதிரி இல்லை, யுத்தம் வேறு ரீதிக்கு போகும். சமாதானக்காரன் வருவான், 7 வருஷம் உடம்படி சைன் பண்ணுவான், பாதியில் தன்னுடைய உடம்படியை நிப்பாட்டுவான். எப்போ உடம்படி நிப்பாட்டுறானோ 2வது 3 வருஷ காலம் மகோபுத்திர காலம் ஆரம்பிக்குதோ அதுக்கு அன்றைக்கே சபை இங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் பிரியமானவர்களே. பிறகு இங்கே மகோபதிரவம் காலம் நடக்குது. இன்னும் 10 வருஷம் போகுமா, 15 வருஷம் போகுமா, கையெழுத்திடப்பட்டு எத்தனை வருஷம் முன்னுக்கு போகும், ஒன்றும் நம்மால் சொல்ல முடியாது பிரியமானவர்களே. எல்லாம் தேவனுடைய கையில் தான் இருக்குது. அந்த நாழிகையும் அந்த நாளும் தேவனுக்கு, பிதாவை தேவனுக்கு ஒழிய யாருக்கும் தெரியாதுன்னு இயேசு கிறிஸ்துவே கேள்விக்கு பதிலாக சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த விஷயங்களெல்லாம் நடக்கும் பொழுது மற்ற 24 அதிகாரம் சொல்லப்பட்டுக்கிறது போல இது யுத்த துணியும்
யுத்தத்தினுடைய செய்தியிலும் கேட்கும் பொழுது என்னுடைய வருகை சமீபம் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய வருகை மிக சமீபம். நாளைக்குன்னு சொல்ல வரல, நம்முடைய வாழ்நாட்களில் அது நடக்கும். ஜாஸ்தி போனால் ஒரு 30-40 வருஷத்தில் நடக்கணும். இது அவருடைய ஆட்சி இங்கே வர வேண்டும். தள்ளி தள்ளி போனாலும் இப்போ நம்ம ஒரு உதாரணமாக இந்த வருஷம் சைன் பண்ணாலும் மறுபடியும் 7 வருஷம் இருக்குல்ல, அடுத்த வருஷம் சைன் பண்ணாலும் 7 வருஷம் இருக்குது. எப்போ இந்த சைன் பண்ணுவாங்க, எப்போ இதுக்கு இந்த ஆலயத்தை கட்டி முடிப்பாங்க ஒன்றும் சொல்ல முடியாது. இதோ போன வருஷத்துலேருந்து பலி கொடுத்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த வருஷத்துக்கு வந்தாங்க, இந்த வருஷம் நடக்குமான்னு தெரியல. அடுத்த வருஷம் 2025 அப்போ சைன் பண்ணால் மறுபடியும் போகும், 32க்கு போகும் இல்லையா, 25 32க்கு போகும் கர்த்தருடைய வருகை. இப்படி நம்ம காலத்தை பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. எதுவும் வருதோ போதோ தெரியல, கொடுக்கப்பட்ட இந்த நாட்கள் நாம் விசுவாசத்துடன் வாழ வேண்டும் பிரியமானவர்களே. கடைசி நாட்கள் நாம் வந்திருக்கின்றோம். எச்சரிக்கிறேன், என்னை பார்த்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரி, நீ ஹிந்துவோ கிறிஸ்டியனோ முஸ்லீமோ நாஸ்திகனோ யாராக இரு பரவாயில்லை. ஆனால் மனிதனாக பூமியில் வந்த சிருஷ்டி கர்த்தராகிய பிதாவாகிய தேவன்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனாக பூமியில் வந்தார். நீங்களும் நானும் செய்த பாவத்துக்காக, மனிதர்கள் செய்த பாவத்துக்காக சிலுவையில் பரிகார பலியானார், இரத்தம் சிந்தினார். அந்த இரத்தத்தால் நாம் கழுகி சுத்தப்படுகிறோம். எல்லா மதங்களிலும் உலகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று. அதே போல் இரத்தம் சிந்தினார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், சாவையும் பாபத்தையும் சாபத்தையும் ஜெயித்து, சாவையும் பாதாளத்தையும் ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நம்பினார்களோ அவர்கள் நான் சொன்ன அந்த மகோபதிர காலத்திலிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள். மட்டுமல்ல, நியாய தீர்ப்பு பிறகு நரக வாழ்க்கை என்று ஒன்று இருக்குது. அது நரக வாழ்க்கையிலிருந்தும் நாம் காப்பாற்றப்படுவோம். இயேசு கிறிஸ்து இல்லாத எந்த வழியும் இல்லை. உலகத்தில் ராமன் கிருஷ்ணன் அல்லான்னு என்ன தான் சொன்னாலும் யாரும் நானே வழி சத்தியம் ஜீவன் என்று சொல்லவே இல்லை. கிறிஸ்துவானவர் சொன்னார், நானே வழி சத்தியம் ஜீவன். ஆம் பிரியமானவர்களே, அவரே வழி சத்தியம், பரலோகம் கூடிய வழி அவரே. அவர் வழி காட்டி போனார். அந்த வழியெல்லாம் ஜீவிக்கும் பொழுது மறுபடியும் அவர் வருகிறார், நம்மை அழைத்து செல்ல போகிறார். நீங்கள் அடுத்து ஆயத்தமாக ரெடியாக இருக்கிறீர்களா? சிந்தியுங்க. இயேசு கிறிஸ்து இல்லாத வேறு வழியே இல்லை. அவரே இரட்சகர், அவரே நம் மீட்பர், அவரே நமக்காக பலியானவர். அவரை விசுவாசியுங்க, நீங்களும் காப்பாற்றப்படுவீர்கள். நன்றி, வணக்கம். மறுபடியும் அடுத்த வாரம் நாம் சந்திப்போம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.